நான் பொதுமக்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். திரிஷா தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? பக்கத்தில் எஸ்எஸ்சி சார் அவங்க அப்பா இருந்தார், அவங்க கண்ணுக்கு தெரியலையா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்களை பெற்றெடுத்த தாய் அவங்க பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கள அவங்க கண்ணுக்கு தெரியலையா? வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் அவருடைய ஆட்சியை ஏதாவது குறை சொல்லணும் என்பதற்காக திரிஷா வந்திருந்தாங்கன்னு ஏயா அப்படி பண்ணுறீங்க? இன்றைக்கி சுதந்திர தினம், அந்த சுதந்திர தினத்தை சுதந்திரமாக இருக்க விடுங்கயா. அதுவும் இல்லாமல் திரிஷா மட்டும்தான் அன்றைக்கி லேடி, அவங்க மட்டும்தான் அன்றைக்கி இருந்தாங்களா? மற்றவங்களாம் யாரும் இல்லையா? சொல்லுங்கள், எவ்வளோ லேடிஸ் இருந்தாங்க. திரிஷாவை விட பெரிய நடிகைகள் கூட வந்திருப்பாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களோட பெரிய பணக்காரங்க வந்திருப்பாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்கள விட பெரிய அழகு இருந்திருப்பாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வேணும்னு திட்டம் போட்டு அப்போ தான் வீடியோ நல்லா ஓடும் அப்படின்றதுக்காகவே நிறையா பேர் அதை கட் பண்ணி போடுவாங்க அப்படின்றதுக்காகவே கமெண்ட்டில் எல்லாரும் திரிஷான்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நிறையா பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த தீய சக்திகள் எல்லாம் வேலை செய்யுது. இப்போவும் சொல்கிறேன், 100 நாள் வெற்றிகரமாக விஜய் சார் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால் எந்த கொம்பை நினச்சாலும் விஜய் சாரோட ஆட்சியை எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த 5 வருஷத்தை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வருவார். அது கூடிய விரைவில் நடக்கும் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி சார் கொடியேற்றும் போது அவருடைய தந்தை, அதை விட பெருமை என்னங்க வேணும்? விஜய் சாருக்கு சல்யூட் வைக்கிறாருங்க. விஜய் சார் கொடியேற்றும் போது, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் கொடியேற்றும் போது அவங்க அப்பா எஸ்எஸ்சி சார் எந்திரிச்சு சல்யூட் வைக்கிறாரு. இது எவ்வளோ பேர் பெருமை, தமிழகத்திற்கு பெருமை இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒன்று ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கணும் என்பதற்காக தவறாக சித்தரிக்காதீங்க. இப்படி வாங்க ஐயா, இந்தாங்க தம்பி பேசாதப்பா. என்ன புரியுமா? சூடா பிரியாணி, சுதந்திர தின பிரியாணி. சூடா பிரியாணி, சுதந்திர பிரியாணி. சூடா பிரியாணி, சுதந்திர பிரியாணி. லெக் பீஸ் பிரியாணி, லெஜண்ட் பிரியாணி. லெக் பீஸ் பிரியாணி, லெஜண்ட் பிரியாணி. ஓகே இருங்கப்பா. லெக் பீஸ் பிரியாணி, லெஜண்ட் பிரியாணி. லெக் பீஸ் பிரியாணி, லெஜண்ட் பிரியாணி. லெக் பீஸ் பிரியாணி, லெஜண்ட் பிரியாணி. சூடான பிரியாணி, சுதந்திர தின பிரியாணி. சுதாகர் அவர்கள் தலைமையில் சிறப்பாக
இந்த சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாடி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாகவும் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று லெஜண்ட் அவர்கள் ஆணைப்படி இன்று கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே அரிசி, பருப்பு, அப்புறம் எப்படி கல்வி கண் திறந்த எம்ஜிஆர் ஐயா அவர்கள் மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் இருப்பாரோ அதே மாதிரி புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் இன்றும் மக்கள் மனதில் நிலைத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர்களுடைய நலனின் கருத்தில் கொண்டாரோ அதே மாதிரி இளைய காமராஜராக இருக்கும், அதாவது எங்களுடைய கண்ணிற்கு, புரியுதுங்களா? இதை வச்சு நீங்கள் எதுவும் அரசியல் பண்ணாதீங்க. இளைய காமராஜராக எங்களுடைய கண்ணிற்கு, ஏன் ஓப்பனாகவே சொல்கிறேன், மக்களோட கண்ணிற்கு இளைய காமராஜராக தான் தெரிகிறாரு லெஜண்ட் அவர்கள். லெஜண்ட் வாழ்க! லெஜண்ட்! லெஜண்ட் வாழ்க! லெஜண்ட்! லெஜண்ட் வாழ்க! லெஜண்ட்! லெஜண்ட் வாழ்க! அவர் எப்படி காமராஜர் ஐயா அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்னு இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைய இளைய காமராஜராக இருக்கும் லெஜண்ட் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி படிச்சுட்டு சட்ட மேதையாகவும் பல பேர் வக்கீலாகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருப்பீங்க, சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருப்பீங்க. அதை முதலில் வழிகொண்டவர் நமது அம்பேத்கர் ஐயா அவர்கள். அதே மாதிரி அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய எண்ணம் என்னவோ அதே போல் நமது லெஜண்ட் ஐயா அவர்களும் மக்களுக்கு எல்லா சட்டத்திட்டங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், சட்டம் படித்திருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் லெஜண்ட் அவர்கள். ஸோ இந்த 80வது சுதந்திர தின நாளில் இந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள், அம்பேத்கர் ஐயா அவர்கள், இப்படி 3 பேரும் எப்படி மக்களுக்கான நலன் இருந்தார்களோ அவர்களுடைய பாதையிலேயே லெஜண்ட் அவர்களும் இன்றும் சென்று கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்தவரை நாளைய இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தாக்க அது லெஜண்ட் தான் அப்படின்னு நான் பெருமையோடு சொல்லுவேன். நான் வருங்காலமே அப்படின்னு சொன்னாக்க அது லெஜண்ட் தான். வருங்காலம் லெஜண்ட் வாழ்க! நாளைய தலைமுறையை எல்லாரும் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க லெஜண்ட் அவர்களை நோக்கி தான். இப்படி லெஜண்ட் அவர்களுடைய பெருமை எவ்வளவோ இருக்குது. இப்போ கூட பாருங்கள், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், லெஜண்ட் குடும்பம், அப்படி நாங்கள் லெஜண்ட் குடும்பங்கள் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி மக்களுடைய நலனில் நாங்கள் எங்களால் முடிந்த உதவியாக லெஜண்ட் ரசிகர் மன்றத்தின் மூலமாக, சுதாகர் மூலமாக, இப்படி எல்லாருடைய அரவணைப்போடும் இன்றைக்கி நாங்கள் மக்களுக்கு பல உதவிகள் செய்துட்டு வரோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே பிரியாணி கொடுத்துருக்கோம். அதாவது இது சாதாரண பிரியாணி இல்லை, லெக் பீஸ் பிரியாணி. இது லெஜண்டோட பிரியாணி. லெக் பீஸ் பிரியாணி இது லெஜண்டோட பிரியாணி. லெக் பீஸ் பிரியாணி இது லெஜண்டோட பிரியாணி. சூடான பிரியாணி இது சுதந்திர பிரியாணி. சூடான பிரியாணி இது சுதந்திர பிரியாணி. இப்படி மக்கள் படிப்புலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி வயிறு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உள்ளவர் தான் நமது லெஜண்ட் அவர்கள். இந்த 80வது சுதந்திர நாளில் கண்டிப்பாக அனைவருமே நாம் இந்தியர்களாக ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்றது லெஜண்ட் ஐயா அவர்களுடைய கருத்து. புத்தன் இயேசு லெஜண்ட் பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை லெஜண்ட் என்று பிறந்தது எதற்காக, நமக்காக தான். அப்போவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் பாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லெஜண்ட் மாதிரி பல நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. புரட்சி தலைவர் விட்டு சென்ற அந்த பாதையை நமது லெஜண்ட் அவர்கள் வழி நடத்தி கொண்டு இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு, கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு பிறகு இளைய காமராஜராக லெஜண்ட் அவர்கள் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இது மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அப்பவே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அம்பேத்கர் ஐயா அவர்கள் எப்படி எல்லாருக்கும் சட்டத்திட்டங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி லெஜண்ட் அவர்களும் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் 80வது சுதந்திர தின நாளை போற்றும் விதமாக
லெஜண்ட் வாழ்க, லெஜண்ட் வாழ்க, லெஜண்ட் வாழ்க. ஜெய் ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். இன்று சுதந்திர தினம் திருநாளை முன்னிட்டு எங்களுடைய அன்பு தலைவர் இன்றைக்கு எங்களுடைய லெஜண்ட் ரசிகர் மன்ற ஆஃபீஸில் தேசிய கொடி ஏற்றி ஒரு 100கணக்கான பேருக்கு நலத்திட்டங்கள் உதவி கொடுத்தோம். ஒரு 500 பேருக்கு இன்றைக்கு ஒரு அரிசி உணவு கொடுத்தோம். எங்களுடைய தலைவர் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பொதுமக்கள் நம்மளை தேடி வராங்கன்னா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும், ஒரு நலத்திட்டம் பண்ணணும். எங்களுடைய தலைவருடைய குறிக்கோளே அதுதான். லெஜண்ட் வாழ்க. சாப்பாடு தான் தலைவர். யாருமே பசியாக போகக்கூடாது, எல்லாரும் ஒரு சாப்பாடு கொடுத்து. ஏன்னா நிறைய குழந்தைகள் இன்னைக்கு வந்தாங்க கொடி ஏற்றும் போது. தலைவர் அண்ணன் சுரேஷ் அண்ணன் இன்னைக்கு வந்து கொடியை ஏற்றி வச்சாங்க. ஏற்றி வச்சு இன்னைக்கு ஒரு நலத்திட்டங்கள் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு, சிறப்பான சாப்பாடு கொடுத்தோம். இது ஏன் இது சொல்கிறதுன்னா, எங்களுடைய அன்பு தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு அன்னதான பிரபு. உணவில் வந்து ஒரு குறைய வைக்க மாட்டாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர் எங்களுடைய தலைவர் கடையில் இருக்காங்க. யார் வந்தாலும் சாப்பாடு தான். அந்த கடைக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ண வந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு சாப்பாடு தான். பசியாக இருந்தால் எல்லாருக்கும் சாப்பாடு. அதனால் எங்கள் தலைவர் இன்றைக்கு சுதந்திர தின திருநாள் முன்னிட்டு எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு உணவை கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி லெஜண்ட் அவர்கள் காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சுதாகர்கிட்ட. அது என்னன்னா, காலையில் 8:45க்கு புரட்சி தலைவர் அப்படின்னு நாங்கள் நினைத்து கொண்டிருக்கும் லெஜண்ட் ஐயா அவர்கள் சுதாகருக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அது என்னென்னா, 8:45க்கு கோட்டையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் கொடியேற்றுவாங்க 8:45க்கு. 8:45க்கு பிறகு தான் நம்ம கொடியேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த பரோட்டாக்காலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெஜண்ட் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் லெஜண்ட் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க. ஏன்னா பல பேர் வந்து நம்ம தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் 8:45க்கு கொடி ஏற்றின உடனே பரோட்டா கால் பொடி அவர் ஃபஸ்ட்டு ஏற்றினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்தில் லெஜண்ட் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரிஷா வந்தாங்களா சார்? நான் பொதுமக்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். திரிஷா தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? பக்கத்தில் எஸ்எஸ்சி சார் அவங்க அப்பா இருந்தார், அவங்க கண்ணுக்கு தெரியலையா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்களை பெற்றெடுத்த தாய் அவங்க பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கள அவங்க கண்ணுக்கு தெரியலையா? வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் அவருடைய ஆட்சியை ஏதாவது குறை சொல்லணும் என்பதற்காக திரிஷா வந்திருந்தாங்கன்னு ஏயா அப்படி பண்ணுறீங்க? இன்றைக்கி சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தை சுதந்திரமாக இருக்க விடுங்கயா. அதுவும் இல்லாமல் திரிஷா மட்டும்தான் அன்றைக்கி லேடி, அவங்க மட்டும்தான் அன்றைக்கி இருந்தாங்களா? மற்றவங்களாம் யாரும் இல்லையா? சொல்லுங்கள், எவ்வளோ லேடிஸ் இருந்தாங்க. திரிஷாவை விட பெரிய நடிகைகள் கூட வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களோட பெரிய பணக்காரங்க வந்திருப்பாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்கள விட பெரிய அழகு இருந்திருப்பாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வேணும்னு திட்டம் போட்டு அப்போ தான் வீடியோ நல்லா ஓடும் அப்படின்றதுக்காகவே நிறையா பேர் அதை கட் பண்ணி போடுவாங்க அப்படின்றதுக்காகவே கமெண்ட்டில் எல்லாரும் திரிஷான்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நிறையா பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த தீய சக்திகள் எல்லாம் வேலை செய்யுது. இப்போவும் சொல்கிறேன், 100 நாள் வெற்றிகரமாக விஜய் சார் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால் எந்த கொம்பன் நினச்சாலும் விஜய் சாரோட ஆட்சியை எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த 5 வருஷத்தை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வருவார். அது கூடிய விரைவில் நடக்கும் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி சார் கொடியேற்றும் போது அவருடைய தந்தை அதை விட பெருமை என்னங்க வேணும்? விஜய் சாருக்கு சல்யூட் வைக்கிறாருங்க. விஜய் சார் கொடியேற்றும் போது, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் கொடியேற்றும் போது அவங்க அப்பா எஸ்எஸ்சி சார் எந்திரிச்சு சல்யூட் வைக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய பெருமை, தமிழகத்திற்கு பெருமை இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒன்று ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கணும் என்பதற்காக தவறாக சித்தரிக்காதீங்க. சார், லெஜண்ட் குடும்பம் அப்படின்றது எங்கே பாருங்க, இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, புரியுதுங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
இதுக்கும் லெஜண்டோட ரசிகர் மன்றத்துக்கும் லெஜண்டுக்கும் அவர்களுக்கு எது சம்மந்தம்? என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, லெஜண்ட் அவர்களை என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் சரத்குமார் சார் அவர் போட்டிருந்தாரு அப்படின்னாக்க அப்போ பச்சை குத்துறது இப்போ நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கையில் தேசிய கொடியை பச்சை குத்தி வச்சுருக்காரு. அப்போ அந்த தேசிய கொடி அவருக்கு மட்டும்தான் சொந்தமா? இந்தியனாக எல்லாருக்குமே தான் சொந்தம் அந்த தேசிய கொடி. அந்த மாதிரி தான் இந்த லெஜண்ட் குடும்பம் நான் எழுதியிருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த லெஜண்ட் குடும்பம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இதுக்குள்ள ரத்தம், நாடி, நரம்பு, சதை எல்லாமே லெஜண்ட் கொடுத்தது. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கீங்க, ஆனால் எனக்கு தெரியும். புரியுதா? புத்தன் இயேசு லெஜண்ட் பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா எங்களை மாதிரி ஏழைகளுக்காக. புரியுதா? இது நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு நல்லா அப்பட்டமாக தெரியுது. இப்போதைக்கு நம்ம மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்களை கூடிய விரைவில் நீங்கள் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார்ல, அவரை நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அந்த நிலைமைக்கு வந்துடுவார். அவர் பேர் என்ன? திவாகர். பிக் பாஸ் வந்தார் இல்லையா, அந்த திவாகர், வாட்டர்மெலன் திவாகர் அவர்கள் எப்படி சைகைகள் பண்ணாரோ இப்போ அவர் கொஞ்ச நாளாக வரல போல். அதனால் ஃபுல்லாக எல்லா ஃபோக்கஸும் நம்ம மன்சூர் அலிகான் அண்ணன் அவருக்கு வந்துருச்சு. அதனால் பார்ட் 2 அப்படின்னாக்க, அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் பார்ட் 2 அப்படின்னாக்க நம்ம மன்சூர் அலிகான் அவர்கள் தான். நேற்று கூட பார்த்துருப்பீங்க, புல் தரையில் உருண்டார், பிறண்டார். அப்புறம் இதெல்லாம் பூ, மரம், செடி, கொடியெல்லாம் சாப்பிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருக்கே மைண்ட் அப்படியே மாறி போச்சு. புரியுதுங்களா? அதனால் விரைவில் வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த இடத்த வந்து மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் பிடிப்பார்னு நினைக்கிறேன். பிடிக்க வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். யார்? இது எல்லா இதுலேயும் உள்ளது தானேங்க. எல்லா படத்துலேயுமே படத்துக்கு தேவையானதான் வச்சுப்பாங்க. யாருமே வந்து மன்சூர் அலிகான் வந்து எனக்கு இந்த படத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெட்டியிருக்க மாட்டாங்க. அதாவது அதுவும் இல்லாமல் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், மன்சூர் அலிகான் வாங்கினீங்கள துட்டு கொடுத்தாங்களா? அப்புறம் என்னண்ணே, நான் கூட தான் உங்கள் படத்தில் நடித்தேன். நான் நடித்த சீன்லாம் வந்துருச்சா? படுத்துன்னு வாய் தவறி வந்துருச்சுப்பா, அது எதுவும் பண்ணிடாதீங்க. நான் சொன்னது படத்தில் நடித்தேன். அந்த ஆடியோ ரிலீஸ் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. எனக்கு பிம்பிளிக்கு பில்லாப்பி ஐஸ் தான் சப்பின்னு இருக்கிறான் இல்லையா? அதனால் மன்சூர் அலிகான்னா நீங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஆகாமல், ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய கலைஞன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துனா, உங்கள் மேலே நான் அன்பும் பண்பும் பாசமும் உள்ளவன். தயவு செஞ்சு மன்சூர் அலிகான் வணக்கம் அப்படி எதுவும் செய்யாதீங்க. அப்புறம் உங்களை விஜய் சார் கேட்டாரா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் என்னை பற்றி பெருமையாக பேசுங்க எதுவும் சொன்னாரா? நீங்களே வந்து பெருமையாக பேசுகிறது, அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு ஏறி போச்சு, கரண்ட் பில்லு எகிரி போச்சு, கரண்ட் பில்லு குதிச்சு போச்சுன்றது. ஏமா அது அந்த சீரியல் நடிகை பேர் தெரில, தங்கச்சி, உங்களை தான் தங்கச்சி கேட்குறேன். அவர் என்னை பற்றி பெருமையாக பேசுன்னு சொன்னாரா? இல்லை, நீங்களே வாலண்டியாக வந்துட்டு நீங்களே வாலண்டியாக வந்து அவங்கள பற்றி பெருமையாக பேசுனாங்க. வீடியோ நல்லா ஓடும், நல்லா வியூவர்ஸ்லாம் கூடுவாங்க அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் அது இதுலேயும் போட்டு நீங்கள் துட்டு பார்க்கறதுக்காக இது பண்ணீங்க, பப்ளிசிட்டிக்காக. இப்போ கரண்ட் பில்லு ஏறினோன்னா நான் சொல்கிறேன், இப்போ கரண்ட் பில்லு ஏறிச்சுல, அவரை பற்றி வீடியோ பெருமையாக போட்டிங்களே, 2 மில்லியன் 3 மில்லியன் போச்சுல, அதில் காசு வந்துச்சா? அந்த காசு எடுத்து கரண்ட் பில்லு கட்டு. இது நியாயத்தை சொல்லுவீங்களா? இது சொல்ல மாட்டீங்க. உங்களை விஜய் சார் சொன்னாரா? அந்த பொண்ணு பேர் என்னப்பா? வைசாலி தங்கச்சி. அவர் சொன்னாரா வைசாலி என்னை பற்றி நீ பெருமையாக பேசுன்னு சொன்னாரா? இல்லை, நீங்களே உங்களுக்கு வீடியோ ஓடணுன்றதுக்காக நீங்கள் பெருமையாக பேசுனது. எத்தனை பேர் இப்போ நீங்கள் விஜய் சாரை பற்றி பெருமையாக பேசுகிறீங்களா? எத்தனை பேர் அவர் எலெக்ஷனில் நிற்கும் போது எத்தனை பேர் ஓட்டு கட்டு போனீங்க அவருக்கு? டிவி கேட்க ஓட்டு போடுங்கன்னு யாருன்னா சொல்லியிருப்பீங்களா? விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி யாருன்னா சொல்லியிருப்பீங்களா? விஜய் சாரோட தொண்டர்களும் ரசிகர்களும் அவங்க சேர்ந்து விஜய் சார் முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ப்ராப்ளம் ஆகிறதுக்காக அவரை பற்றி பெருமையாக பேசிட்டு இப்போ கரண்ட் பில் அதிகமாக வந்துருச்சுன்னொன்னே குய்யோ முயோன்னு கத்துறது. அதை ஓடிச்சுல, வீடியோவில் ஓடிச்சுல காசு அதை வாங்கியிருப்பீங்களா? அந்த காசு எடுத்துன்னு போய் கரண்ட் பில் கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சார்
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிக் பாஸ் நான் போயிட்டு வந்தவன். பிக் பாஸ் என்பது அது ஒரு தரித்திரம் பிடிச்ச நிகழ்ச்சி. அதில் போயிட்டு வந்தவங்க இது வரைக்கும் யாருமே உறுப்பு இல்லை. பிக் பாஸ்ன்றது அது ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்னை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? இப்போ ஏதோ ஒன்று காமன் மேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று வருது போல். நீங்களே யோசிச்சு பாருங்கள் பொதுமக்களே. உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு பிக் பாஸை பார்க்காம சட்டமன்றத்தில் என்ன நடக்குதோ அதை பாருங்கள். சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு நடப்பு என்னன்னு தெரியும், குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு தெரியும், இந்த உலகமே எப்படி இயங்கி கொண்டிருக்குன்னு தெரியும். ஆனால் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே அரையும் குறையுமா ஆட விட்டு, அவங்களே சண்டையை மூட்டி விட்டு, அடிச்சுக்க வச்சு, பொதுமக்களை வச்சு திட்ட வச்சு, உங்கள் மூஞ்சில் சாணியை கரைச்சி ஊற்றி, செம்புள்ளி கரும்புள்ளி ஊற்றி அதை வெளியில் அனுப்புவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் கமல் சார் அவர் நைஸாக நழுவிட்டார். புரியுதுங்களா? அதனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்காம நீங்கள் எல்லாம் சட்டசபை நிகழ்ச்சியை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரலான்னு தோணும். நீங்கள் சட்டசபையை பார்த்துக்காம பிக் பாஸை பார்த்தீங்கன்னாக்கா ஊற்றிக்க வேண்டியதான். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பிக் பாஸ் வருது சார், எனக்கு கோபம் தான். இதுக்கு முன்னாடி டோல்கேட்டு வேல்முருகன் சார் இருந்தார்ல, முன்னாள் எம்எல்ஏ வேல்முருகன் சார், உங்களை தான் சார் கேட்குறேன். நீங்கள் அன்னைக்கு போராட்டம் பண்ணீங்களா வரக்கூடாதுன்னு? இப்போ அடுத்த பிக் பாஸ் சீசன் 10 வருது. இப்போ நீங்கள் போராட்டம் பண்ண மாட்டீங்களா வேல்முருகன் சார்? இப்போவும் சொல்கிறேன் சார், நீங்கள் போராட்டத்தை ஆரம்பிங்க. முதல்ல அவங்களுக்கு நான் குரல் கொடுக்குறேன். பிக் பாஸ் ஒழிக, பிக் பாஸ் ஒழிக. நான் இப்போ சொல்கிறேன் வேல்முருகன் சார். தமிழ் என்ன கட்சி அது? வாழ்வுரிமை கட்சி. அந்த கட்சி தலைவர் அண்ணன் திரு வேல்முருகன் சார், இப்போ நான் சொல்கிறேன் சார், நீங்கள் பிக் பாஸுக்கு தடை போடணுன்னு அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் போராட்டத்தை ஆரம்பிங்க. முதலாக நான் நிற்பேன். சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை அறவே ஒழிக்கணும், வேரோடு அறுக்கணும். அதற்கு நம்ம வேல்முருகன் மாதிரி ஆளுங்கள் தான் கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் அதை ஆரம்பிங்க சார். முதலாக நான் நிற்பேன். நன்றி, வணக்கம். நான் ஈவிபி நோக்கி